ஹாய் காய்ஸ், நம்ம தமிழமி ராஜ் சேனல் நட்டோ ஷிப்புடனில் எபிசோட் 32 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இருக்கான் எப்படா எங்கடா ஒளிகிறீங்க? எவ்வளவுதான் கஷ்டப்படுறது. தானா அழியக்கூடிய என்னோட க்ளோன் கூட வேலை செய்யாதுன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்னோட அல்டிமேட் ஆர்ட்டை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வெடிக்கிறதுல தெரிஞ்சு போச்சு அது க்ளோன் தான். ஒரு எக்ஸ்ப்ளோஷன். அந்த 2 கை போனது தானா? வேலை செஞ்சிருச்சு. எப்படி தப்பிச்சிட்டோம்? கட்டாச்சிட்டா ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு. ஆனா ஒண்ணு, அதனால நான் தப்பிக்கிறதுக்காச்சும் ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சதே. மூஞ்சில சிரிப்பு போச்சுலடா, அது போதல. என் கையை எதுக்குள்ளேயோ இழுக்கப்படுது. ஆர்டர்னு கடைசில வரைவிடாம பண்ணிட்டாங்களே. இப்படி கம்பீரமா அந்த மனுஷன் மொத்தத்தையும் இழக்கல, பிச்சு அனுப்புறான். போயிடுச்சு, அவ்வளவுதான். என் மோதிரத்தோட சேர்த்து மிச்ச கையையும் கண்டுபிடிக்கணும். இவனாவது செத்தானா இல்லையா? இவனா என்ன கண்காணிப்பாளர் பழகுது, எல்லாத்தையும் பார்க்குறாங்க. என்ன உருவமே தெரியல. பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கிறான். டாய் இதோட கிடையா? இதுதான் சசோரியோட உண்மையான உருவமா? ஓ, இவங்களே இப்பதான் பாக்குறாங்க. எங்க இருக்கு மிஸ்டர் ஜெட்சு? நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நானும் அகாட்ஸ்கில ஒரு மெம்பர் ஆக முடியும்னு நினைக்கிறேன். இதோட புது உருவம். ஏன் கேக்குறேன்னா, இப்பதான் ஒரு கூட்டத்துல ஒரு கை குறையுதே. நீ நினைக்கிற மாதிரி இது அவ்வளவு சுலபம் நினைக்கிறியா? வேண்டான்னு சொல்லாத, ஒரு வாய்ப்பு கொடுத்து பாப்பமே. டோபியும் நல்லவன் தானே. டோபி வா கிளம்புவோம். இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க மிஸ்டர் ஜெட்சு, ப்ளீஸ். அது இங்கதான் எங்கேயோ இருக்கு. அதை எடுத்துட்டா நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம். சின்ன பையனா? மிஸ்டர் ஜெட்சு இருங்க, மிஸ்டர் ஜெட்சு இருங்க. ஏன்டா இவங்கள்ட்ட போய் சேரணும்னு துடிக்கிற? எங்க சார் ஓடுறீங்க? வில்லேஜுக்குள்ள வர அது ஒரே ஒரு வழி தான் போற. எல்லாரும் வெயிட் பண்றாங்க காராக்காக. எங்கடா இருந்தீங்க இவ்வளவு பேரும்? வாடா. என்னவோ லீஃப் சாண்ட்விச்ல ஒரு 100 பேர் தான் இருக்கிற மாதிரி 1000 பேர் இருக்கிறீங்க. இப்போ அது மக்கள் இல்லை. இன்னும் எவ்வளவு நேரம்? கொஞ்ச நேரத்துல உள்ள வந்துருவாங்க. சூரியன் விடிஞ்சிடுச்சு. அது வரும்போது காரா என்ட்ரி. ஒரு ஊரே வர மாதிரி இருக்கு. அது காராவே தான். கசுக்காடு பார்க்கறதுக்கு செம்மையா இருக்கு. ஆனால் நீங்கள் பெருமையாக சிரிக்கிறதுல எனக்கு வருத்தமாக அந்த அதெல்லாம் அவங்க
நீங்கள் பெருமையாக சிரிக்காதீங்க. ஊர் மக்கள் எல்லாரும் லீஃப் வில்லேஜுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். இப்படி ஒரு வரவேற்பை தான் எதிர்பார்த்தேன். எல்லாரும் வழி மேல வழி வச்சு காத்துக்கிட்டு இருக்காங்க. காசு காக்கைக்காக இது கூட பண்ணலன்னா எப்படி? அது என்னவோ உண்மைதான். ஃபஸ்ட் டைம் காரா அதெல்லாம் பார்க்குறேன். நீங்க திரும்பி வந்ததுல சந்தோஷம். அதுக்கெல்லாம் இவங்க தான் காரணம். மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நருட்டோ உசுமாக்கி. ஆனா நான் மட்டும் அதாவது காராவை காப்பாத்த நான் பெருசா எதுவும் செய்யல. எல்லாரும் தான். லார்ட் காசேக்காகே, உங்களை வரவேற்க உங்க மக்கள் காத்துட்டு இருக்காங்க. வாங்க, எங்களுக்கு வழி காட்டுங்க. இன்னும் ஷினோபிஸ் தான் இவங்க எல்லாருமே. என்ன காரா, உள்ள போலாமா? இல்ல, கொஞ்சம் இருங்க. முதல்ல நான் போக கூடாது. பாட்டி உங்களுக்கு தான் மரியாதை கிடைக்கணும். ஆமா, அவங்க தான் போகணும். பாட்டி சியோவுக்கு மரியாதை செலுத்துற வகையில எல்லாரும் மௌனமா இருப்போம். பாத்தியா அக்கா, ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டோம். என்ன, நீங்க அதுக்குள்ள கிளம்புறீங்களா? நீங்க இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு போலாம்ல? ஆமா, இருக்கலாமே. அப்படி என்ன உங்களுக்கு அவசரம்? கொஞ்சமாவது ஓய்வு எடுத்துட்டு லீஃப் போங்க. வில்லேஜுக்கு போய் ரொம்ப நாளாக நல்லா நம்ம இருக்கு, ஆனா ரொம்ப கஷ்டம். எனக்கும் ஆசைதான். ஆனா இங்க நடந்த விஷயத்தை பத்தி எனக்கு உடனே ஹொக்காகே கிட்ட சொல்லி ஆகணும். அப்படியா? அது மட்டும் இல்லாம சாண்ட் வில்லேஜுக்குள்ளேயே அகாட்ஸ்கி புகுந்திருக்காங்கன்னும் போது எங்க லீஃப் வில்லேஜோட பாதுகாப்பை பத்தியும் நான் கொஞ்சம் யோசிக்கணும். ஊர் பாதுகாப்புன்னா கண்டிப்பா நான் எப்பயாவது காராவை பேச யோசிச்சுதான். விடுங்களேன். ஆமா, அதுக்கு தான் போகணும். இருந்தாலும் உங்களோட இந்த நிலைமையில கவலையப்படாதீங்க, என்ன அங்க கூட்டிட்டு போறதுக்கு என்னோட நண்பர்கள் இருக்காங்க. இவனுக்கு எப்பவும் நான் துணையா இருப்பேன். அப்புறம் ஏற்கனவே நாங்க டக்கமாரு கிட்ட முதல் ரிப்போர்ட்டை கொடுத்து அனுப்பிட்டோம். ஆனா அதுல அந்த அகாட்ஸ்கி மெம்பர்ஸ பத்தி எந்த தகவலும் எழுதல. அத நீங்க உங்க ஊருக்கு தெரியப்படுத்தணும் இல்லையா? அதை நானே நேரடியா எங்களோட ஹொக்காகே கிட்ட சொல்லிடுறேன். ஏன்னா எனக்குள்ள வேற ஒரு குழப்பம் ஓடிட்டு இருக்கு. என்ன குழப்பம்? அப்பா, எவ்வளோ நாள் கழிச்சு காட்டுறாங்க இந்த ஊரை. இந்த போராட்டத்துல லேடி சியோ மட்டும்தான் உயிரிழந்திருக்காங்க. காசகாகே ஊருக்கு பத்திரமா திரும்ப வந்திருக்காரு. டீம் காயும் டீம் ககாஷியும் அவங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட வேலையை முடிச்சிட்டு இன்னும் 3 நாட்கள்ல திரும்பி வந்துருவாங்க. நல்ல விஷயம். உங்ககிட்ட ஒரு விஷயம். என்ன சொல்லு? எப்படியோ இந்த வேலையை கச்சிதமா முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் மாஸ்டர் ஜிராயா கேட்ட கேள்விதான் இன்னும் என் மனசுல ஓடுது. என்னன்னா, டெய்ல்டு பீஸ்ட வேட்டையாடிட்டு இருக்கிற நம்ம எதிரிங்க இருக்கிற இடத்துக்கு நருட்டோங்கிற ஜின் சுடுக்கிய அனுப்புறது நியாயமா? என்னதான் அவனை பாதுகாக்கிறதுக்காக ஆன்பு பிளாக் ஆப்ஸ சேர்ந்த கக்காஷி இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான மிஷனுக்கு நருட்டோவை அனுப்புறது ரிஸ்க்னு தோணலையா? சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. நருட்டோ அப்படி இருக்கிறதுனாலதான் நான் அவனை அனுப்ப வேண்டியதா போச்சு. இந்த உலகத்திலேயே ஜின் சுருக்கியோட உணர்வுகளை புரிஞ்சுக்க கூடியது இன்னொரு ஜின் சுருக்கி மட்டும்தான். அது மட்டும் இல்லாம அவனை சந்திக்கக்கூடிய எல்லாருக்கும் தன்னை நம்பலான்ற ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய சக்தி அவனுக்கு இருக்குன்னு நான் நம்புறேன். நல்லா தான் புரிஞ்சு வச்சுக்கிறீங்க அவனை. அது என்னது?
அதுதான் லேடி ஜியோட கல்லறை. என்னடி கேள்வி கேட்குறீங்க? டப்பிங் தப்போ? அவங்களுக்கு இந்த மாதிரி கல்லறை வைக்கிறதுல சுத்தமா விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லைனாலும் அவங்களுக்கு மரியாதை செலுத்தணும்னு எனக்கு தோணுச்சு. என் அக்காவை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் அவளுக்கு மரியாதை செலுத்துறதுக்கும் ஒரு இடம் இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. நாம கிளம்புறோம். எல்லாரும் அஞ்சலி செலுத்திட்டு வாங்க. தாத்தா தனியா பாரு. போலாம் வாங்க. சரி. சாக்குரா, நருட்டோ, நேரமாச்சு, புறப்படுவோமா? ஓகே, சீக்கிரம் வா சாக்குரா, நமக்கு டைம் ஆச்சு. சாக்குராக்கு நிறைய விஷயம் கற்று கொடுத்துச்சு பாட்டி. ரொம்ப நன்றி பாட்டி ஜியோ. 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அக்கறையா கவனிச்சுக்கிட்டாங்க ஃபைட் அப்போ. சரி, பார்த்து போயிட்டு வாங்க. கண்டிப்பா. எதனா பேசிக்கோங்களேன்டா. விடைபெறும்போது சந்தோஷமா கையை குலுக்கிட்டு போகணும்னு பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு அந்த மாதிரி விஷயம் எல்லாம் செட் ஆகாது. அதனால நான் அப்படியே பாய் சொல்லிட்டு கிளம்புறேன். இது என்னடா இது சோகமாக இருந்தாலும் எமோஷ்னலாக இருக்குது, எந்த மாதிரி இருந்தாலும் எமோஷ்னலாக இருக்குது. வச்சப்பறம் நீ கொடுக்க மாட்ட, அவனை எடுத்துக்கிறேன். இப்படி போனால் எப்போ போய் சேர்றது? இப்போ எது ரிலாக்ஸாக போட்டோம், பதட்டம் இல்லாமல் அவசரம் இல்லாமல். காய்க்குலாம் இவ்வளோ பொறுமை கிடையாது.
மூஞ்சி கொடூரமாக தான் இருக்குது. டயர்ட் ஆயிட்டாங்க. ஏன் இப்படி ரெண்டு பேரும் ஆமா வேகத்துல நடக்கிறீங்க? இது வேற ஸ்பேத்தி விடுறாளே. என்ன மன்னிச்சிரு காய், ஷாரிங்கனால இப்படிதான் உடம்பு களைச்சு போயிடுது. மறுபடியும் சரியாகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்குது. அட சீக்கிரம் வாங்கப்பா. அட இருமா. வெறி ஏற்றி விடுறான். காய் ஐயோ என்னப்பா நடக்குது? உப்பு மூட்டியா? இவங்க ரெண்டு பேரும் என்னதான் பண்றாங்க? வளர்ந்த குழந்தைங்க உப்பு மூட்டை விளையாடுறாங்க. பார்க்கவே சகிக்கலாம். அதே அப்படி நிக்கிறது ஒரு அவரால முடியல. என்னப்பா அது? புரிஞ்சு போச்சு, இது ஒரு ட்ரைனிங் எக்ஸசைஸ் தான். உங்களுக்கு வேகமா தானே போகணும். வேகமா போறதுனா என்ன நாக் காட்டு. சும்மா இருந்தாரு சொரிஞ்சுட்டு. பாவ கக்காஷ். போய் சேர்ற வரைக்கும் இருப்பாரா? என்னாச்சு பசங்களா? உப்பு மூட்டை தூக்குனதையே பார்க்க முடியல. இப்போ இது வேறையா? நெஜி வாப்பா. மவனே ஓடி போய். அவன் நல்லதாண்டாங்கிறான். நிஜி வாப்பா. மவனே ஓடிடு. நல்லா இருக்குது நிஜி. என்ன ஒரு ஆச்சரியம், ஒரு வழியா டேடர கதையை முடிச்சிட்டாங்க போல இருக்கு. அதுவும் சாதாரணமால இல்லையே, வேட்டை கொளுத்தி கையிலேயே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்து தொலைவுனா இவனோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் போல இருக்கு. மரியாதையா என் கைய விடுற அறிவு கட்டவளே. போறியாடா நீ இங்கே சுத்தி நிற்கிறான். நீ இன்னும் சாவலியா? நல்ல கேள்விடா. அந்த செஞ்சுரிக்கு எங்க போனா? ஏதோ என்னால முடிஞ்சதை செஞ்சேன்னு சந்தோஷப்படுங்க. என்ன டைடரா, உன்னை அடிச்ச அடியில ஒரு கைய வேற காணும் போல இருக்கு. பென்டன் வாய்ஸ் மாதிரியே இருக்கு. விட்டுருக்கானுங்க, அதுவே பெரிய விஷயம். நீ இன்னும் சோகமா இருக்க? டோபி, கடவுளுக்கும் ஒரு அளவுக்கு தான் பொறுமை இருக்கும். இன்னொரு தடவை என்ன நீ கிண்டல் பண்ணனா உனக்கு பேசுறதுக்கு வாய் இருக்காது. என்ன பூப்பந்து நினைச்சியா? வெடி எவனா கையில பிடிப்பானா? அவன் தான் உனக்கு எச்சரிக்கை கொடுத்தான்ல. என்ன நடக்குதுங்க? அந்த டைம்லயும் ஒருத்தர் எளிய புனை மாதிரி பழையவனுங்க. நீ டீம் கக்காஷிக்கு போறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் செஞ்சுட்டேன். அதனால நீ எந்த கவலையும் பட தேவையில்லை. உன் வயசு பசங்கள நீ தான் இருக்கிறதுலயே பலசாலிங்கிறதால நருட்டோ உசுமாக்கி இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கேன். அது எல்லாத்தை விட முக்கியமா பெயிண்டிங் பண்றதுக்கான திறமை உங்ககிட்ட இருக்கிறதுனாலதான் உன்னை நான் தேர்வு செஞ்சிருக்கேன். இன்னையிலிருந்து உன்னோட இந்த மிஷன் முடியற வரைக்கும் சாய் தான் உன்னோட பேரா இருக்கும். சாய் பேரு கேட்க நல்லா இருக்கே. என் கூட இருக்கும்போது தேவையில்லாம இந்த போலீஸ் சிரிப்பெல்லாம் காட்டாத. தப்பா எடுத்துக்காதீங்க. நம்ம மத்தவங்க மனசுல இடம் பிடிக்கணும்னா இந்த மாதிரிதான் சிரிக்கணும்னு அந்த புக்ல படிச்சேன். அததான் பிராக்டிஸும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். புக்ல பார்த்தா சிரிப்பியா? இருந்தாலும் முகத்துல உணர்ச்சியை காட்டுறது நான் நினைச்ச அளவுக்கு சுலபமா இல்ல. என்னடா ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இந்த எபிசோட் சூப்பராக இருந்ததுங்க. ஒரு மாதிரி மனசுக்கு நிறைவாக இருந்தது. நல்லா இருந்தது. அந்த என்ன சொல்கிறது, ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டது, பேசிக்கிட்டது. காராவும் இவன் நருட்டோ தான் அந்த இது பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரி ஷை இருக்குது, ஃபஸ்ட் டைம்ன்ற மாதிரி இருக்குது. அது நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஷிப்னா அது நம்மளுக்குள்ளே நிறைய பேருக்கு அந்த உணர்வு இருக்கும். பேசணுன்னு இருக்கும், பழகணுன்னு இருக்கும். ஆனால் வந்து பாசம் ரெண்டு பேர்ட்டையுமே இருக்கும். ஆனால் வந்து அது ஒரு மாதிரி தயக்க தெரியும். அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த ஊரே வந்து அது அது நான் தான் வந்து ஃபைட்டில் ஹெல்ப் பண்ணல அது இதுன்னு சொன்னாலும் வரவேற்கிறதுக்கு அவ்வளோ பேர் ஆர்வமாக இருந்தாங்க. காரா விரும்பினதும் அதுக்காக தான். ஆனால் சினோபியை ரொம்ப நம்ம இது வரல ஹெல்ப் பண்ணலன்னு திட்டினாலும் அவங்களுக்கு இருக்கிற தலைமை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருந்ததானே அவங்களும் வந்து எதனாவது பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு குறை சொல்லி ஒன்று இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது. அதான் இப்போ எனக்கு அந்த ஃப்ரேம் அந்த நடந்து வரப்போ எல்லாம் முடிஞ்சு ஒரு கம்பீரம் இருந்துச்சு பாருங்க. அது காண்டாச்சு. பண்ணதெல்லாம் வில்லேஜ் இவங்க தான், லீஃப் வில்லேஜ் தான். பட் இவங்க என்னவோ பண்ண மாதிரி வந்து அதெல்லாம் காண்டாச்சு. பட் வந்து அவ்வளோ பேரும் காராக்காக நின்னது, ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் பார்த்து ஒரு மாதிரி சந்தோஷப்பட்டதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் சந்தோஷப்படலைங்க. அவன் மூஞ்சே ரொம்ப கொஞ்சம் சோகமாக டல்லாக தான் இருந்தது. ஏன்னா அவனும் டயர்டாக இருந்தால் ப்ளஸ் பாட்டியும் இறந்து போயிருந்தாங்க.
அந்த டைம்லேயும் பாட்டியை தான் ஃபஸ்ட்டு விட்டுட்டு எல்லாரும் வந்தது. அப்புறம் லாஸ்ட்டாக நருட்டோ சாக்குரோ அந்த இடத்துல அப்படியே நின்றுட்டு இருந்தது வந்து நமக்கே ஃபீல் ஆச்சு. ஒரு மாதிரி பாரமாக இருந்துச்சு அது பார்க்கும்போது. ஏன்னா அவங்க 2 பேரும் நல்லா கனெக்டில் இருந்தாங்க பாட்டிக்கிட்ட. நல்ல பழக்கம். இப்போ தாத்தாவும் அப்படியே அந்த என்ன சொல்ற 2 பேரும் அவங்க பாட்டு நிம்மதியாக இருந்தாங்க. கூட்டின்னு வந்து போயிடுச்சுன்ற மாதிரி தாத்தா தனியாக இருக்கும். அதெல்லாம் ஒரு ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. பட் அப்படி தான் அது என்ன சொல்கிறது முடிவு அப்படி தான் ஒன்று காப்பாது. எனக்கு வந்து ஒரு டவுட்டுங்க. இப்போது காராக்குள்ளே இருக்க அந்த டைலை எடுத்துட்டாங்க வெளியே. இப்போ அவனுக்குள்ளே அது இருக்கா இல்லையான்றது ஒரு டவுட். அது போயிடுச்சா? இப்போ அவனுக்குள்ளே இருக்க அந்த சேண்ட் மட்டும்தான் அவனுக்கு பவரா? முன்ன டைலும் அவனுக்குள்ளே இருந்துச்சு. இப்போ அது முழுமையாக போயிடுச்சோ இல்லை இருக்கான்றது மட்டும் டவுட். அதை பற்றி அவன் கிளாரிஃபையே பண்ணல. ஜஸ்ட்டு உயிர் போச்சு காப்பாற்றிட்டாங்க. உள்ளே இருக்கிறது இருக்கா இல்லையான்றது சொல்லவே இல்லை. நார்மலாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படி தான் தோணுது. பட் பிஹேவியரில் எதுவும் சேஞ்சஸ் இல்லை. அப்படியே தான் இருக்கான். இப்போ கூட அவன் பாருங்கள் அவன் பாட்டு கம்முன்னு உட்காந்துக்கிறான். சுற்றிக்கிறவங்க தான் பேசுகிறாங்க. அதுக்கு ஒரு காசுக்காகன்னு அவனை சும்மா உட்கார வச்சுட்டு அவன் எதுவும் பேசுறதில்ல. அவன் ரியாக்ஷனே கிடையாது. ஒன்லி ஆக்ஷன் தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவன் பேசுகிற நிலைமையிலே இல்லை. ஆனால் அடுத்து இப்போ புது கேரக்டரும் ஒரு 3 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே லீஃப் வில்லேஜ் அட்டாசுக்கிலையும் ஒருத்தன் புதுசாக அந்த மாஸ்க் போட்டுட்டு வந்தான். அண்ட் வந்து லீஃப் வில்லேஜா என்ன வில்லேஜுன்னு வில்லேஜ் காட்டல. பட் புதுசாக ஒருத்தன் ஒரு கண்ணு இருந்தவன் ஒருத்தன், சாயினும் ஒருத்தன், டோபின்னு ஒருத்தன். இதில் புது கேரக்டராக புதுசாக கொண்டு வந்தாங்க. இது என்னன்னு தெரியல. அக்காசுக்கில் வந்து ஒரு காமெடி கேரக்டர் இருக்கிறது நல்லா இருக்கு. ஆமாம், எல்லாம் சீரியஸாக உருன்னே இருப்பாங்களா, அந்த இடத்துல ஒரு பையன் வந்து ஃபன் பண்ணுறது சூப்பராக இருந்தது. சின்ன பையன் நினைக்கிறேன். இது கூட சேரணும்னு நினைக்கிற ஒரு ஆள் போல இருக்கு. பட் ஃபன்னாக இருந்துச்சு. அவனுக்கு பென்டன் அவர் வாய்ஸ் கொடுத்துருக்காரு போல இருக்கு. பக்காவாக சூட். அது நல்லா இருந்துச்சு. எனக்கு டைடராவை வந்து ஒருத்தன் காண்டி ஏற்றுனது பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவன் இவ்வளோ நேரம் அவன் மூஞ்சில் ஒரு சிரிப்பு எல்லாத்தையும் ஒன்று பண்ணிட்டு இருந்தான். அவனுக்கே ஒருத்தன் பண்ணான் அப்படின்றப்போ நல்லா இருந்துச்சு. காரா உயிரோட வந்துட்டான். ஆனாலும் வந்து காரா அவன் பண்ணது அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்ததுனால சரி அவனும் வந்து சாஸ்வரிக்கு நிலைமைக்கு போவான் அப்படிலாம் எதிர்பார்த்தோம். பட் அவன் மட்டும் தப்பிச்சுட்டான். அப்போ இங்கே இறந்தது சாஸ்வரி மட்டும்தான் போல இருக்கு. அவனும் உயிரோட தான் இருக்கான். ஒரு உயிர் தான் போயிருக்கப்போ அந்த பக்கம். இந்த பக்கமும் ஒரு உயிர், அந்த பக்கமும் ஒரு உயிர் போன மாதிரி தான் கணக்கு. ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.